திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் பிரேத பரிசோதனை முடித்த உடலின் உறுப்புகள் பாதுகாப்பற்ற முறையில் பைகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ளதால் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு என்ன? தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற கொலைகள், தற்கொலைகள், விபத்து உள்ளிட்டவற்றால் உயிரிழந்த நபர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் இறப்பில் சந்தேகம் உள்ள உடல்களிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய உடல் உறுப்பு கழிவுகளை விசாரணைக்காக அந்தந்த காவல் நிலையங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் ஒரு சிதிலமடைந்த ஒரு கட்டிடத்தின் மீது பிரேத பரிசோதனைக்கான மனித உறுப்பு கழிவுகள் ஆங்காங்கே பைகளில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் நாய்கள் சுற்றித் திரிவதுடன் கழிவுகளில் துர்நாற்றம் வீசுவதால் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வரக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதன் மூலம் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் ஆய்வு செய்து பிரேத பரிசோதனை உறுப்புகளின் கழிவுகளை பாதுகாப்பதற்காகவே தனி அறைகள் ஏற்படுத்தி அவற்றில் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்திருக்கிறது.